அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்லைனில் அப்ளை பண்ண பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம அந்த போஸ்டரில் சென்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீட் போஸ்டிங் நம்பரை எப்படி நம்ம எடுத்து ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம அந்த ட்ராக்கிங் நம்பரை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மற்றும் ஆதார் கார்டு, ஆதார் பிவிசி எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பேன் கார்டுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பேன் கார்டு ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ இது சர்ச் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி பேன் கார்டு அப்ளை பண்ண அந்த ரிசிப்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 15 டிஜிட் இருக்கும். ஸோ அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் கார்டு ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னாக்கா, செக்னு போட்டோன்னே ஸ்டேட்டஸ் ட்ராக் சர்ச் ஃபார் பேன் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு என்எஸ்டிஎல்லுடைய அந்த பேன் கார்டு நம்ம ட்ராக் பண்ணுற பேஜ் ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் மேனேஜர்னு சொல்லிட்டு மெயினில் காமிக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, என்எஸ்டிஎல் ட்ராக் யுவர் பேன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நம்மளுடைய இந்த பேன் கார்டுக்குன்னு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் அப்ளிகேஷன் டைப்னு காமிக்க பாருங்கள். இதில் பேன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 15 டிஜிட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்கள் அப்ளை பண்ணி அதாவது பேமெண்ட் ரிசிப்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஷோ ஆகுது பாருங்கள். இதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 15 டிஜிட்டில் இருக்கும். அந்த எண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்கள் ஜெராக்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, கடையில் நான் அப்ளை பண்ண எனக்கு அது ஜெராக்ஸாக தான் இருக்குன்ற பட்சத்தில் அந்த நம்பரை அந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்தில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து கேப்சா கோட் போடுங்க. மேலே என்ன ஷோ ஆகியிருக்கோ அது அப்படியே கீழே இருந்தால் என்டர் த கோட் ஷோன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அது கேப்சர் லெட்டர் இருந்தால் கேப்சர் லெட்டர்லையும், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர்லையும், நம்பர்ஸ் இருந்தால் நம்பராகவும் போட்டுங்க. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பா, அதுபோல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது பயனுள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பேன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது பாருங்கள். இதில் உங்களுடைய பேர், கேட்டகரி, அதாவது இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் எனக்கு நான் இந்த பேன் கார்டு வந்துருச்சுன்றதுனால எனக்கு என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். பேன் கார்டு ஹஸ் பின் டெலிவரிடான்னு சொல்லிட்டு நான் எனக்கு டெலிவரி ஆன டேட்டை போட்டிருக்காங்க. உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சா? சப்போஸ் நீங்கள் மேக்ஸிமம் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம். எல்லாருக்கும் உள்ளது தான். ஸோ அதுமாதிரி உங்களுக்கு அந்த பேன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அதில் போட்டிருக்கோம். அடுத்தது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொரியர் அந்த ஸ்பீட் போஸ்ட்டோடைய நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க. ஜேஎன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும், லாஸ்ட்டில் ஐஎன்னு சொல்லிட்டு முடியும். அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு கூகுளில் இந்தியன் போஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ட்ராக் அண்ட் செக்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்பீட் போஸ்ட்க்கான நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கான ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போல் வேறு பயனுள்ள வீடியோக்கள் வேணால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.